ராம 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 जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नद्वा कृतकृत्या सुस्तं नमामि गजाननं। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थः प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। सप्तप्राकारमध्ये सरसिज मुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृतुतरभनिराटे भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादाद्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टपरप्रतं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कालक्षेपो नः कर्तव्यः क्षीणमायुः क्षणे क्षणे यमस्य करुणा नास्ति कर्तव्यं हरिकीर्तनं सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द। श्रवणं कीर्तनं विष्णोः स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम्। ஸ்ரீயஸ்பதியான பகவானுடைய பரம கருணையினாலையும் எல்லா வல்ல சத்குருநாதரோட அனுகிரகத்தினாலையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இதோ பகவத்குணத்தை யதாசக்தி சொல்லக்கூடிய பாக்கியமும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் சுவாமி கொடுத்திருக்கான். ஸ்ரீமத் பாகவதத்துல பிரகலாத சுவாமி சொல்லும் போது பகவான பக்தி பண்றது எப்படி அப்படின்னு சொல்றார். அதுல பிரத்யேகமா நவவித பக்தி சொல்றார். 9 விதமாக பகவானை பக்தி செய்யலாம். அதுல முதல் பக்தி என்னன்னா ஸ்ரவண பக்தி. பகவத்குணத்தை காதால கேட்கிறது. பகவத்குணம் யாரு சொன்னாலும் கேட்கறது, அதான் முதல் பக்தி. அப்படி பகவத்குணத்தை சொல்லி காதால கேட்டோம்னாலும் அடுத்தது என்னன்னா கீர்த்தனம் விஷ்ணுவும் பகவத்குணத்தை பாடினாலோ பகவான ஸ்தோத்திரம் பண்ணாலோ யார் சந்தோஷப்படுறான்னா பகவானே சந்தோஷப்படுறான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னா அவனைதான் பண்ணணும். ஸ்துதிக்கப்பட வேண்டியவன் அவன் தான். ஏன் பகவானை தான் ஸ்துதிக்கணும் அப்படின்னா நரஸ்துதி பண்ண முடியாது. ஒரு மனுஷால போயிட்டு அவர் நல்லவர் வல்லவர்னு யாராலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நல்லவரா இருப்பார், நாளைக்கு ஏதோ போராதனால கெட்டவரா மாறிடுவார். இல்ல ஒருத்தர் போய் நல்லவர்னு சொன்னா பக்கத்துல இருக்க பேசாம இருக்கோ சார், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லவர் அவரு, அவரை பத்தி 20 வருஷம் முன்னாடி எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்வார். ஏன்னா எப்படி வேணா மனுஷனோட சுபாவம் எப்படி வேணா இருக்கும். ஆனா எல்லா விதத்திலையும் நல்லவன் சொன்னா
அது பகவானை மாத்திரம்தான் போய் சேரும். ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. இந்த லோகத்துல எல்லா குணங்களும் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டா இருக்காருன்னு சொல்லிதான் ஸ்ரீமத் ராமாயணமே ஆரம்பிக்கிறது. அப்படி பகவான மாத்திரம்தான் எல்லா குணத்துக்கும் கரெக்டான புகழிடமா இருக்கான். பகவான் மாத்திரம் தான். அது மாத்திரமா என்ன, அவனை ஸ்தோத்திரம் பண்றனா என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணா சந்தோஷப்படுவான். ஸ்தவ்யா ஸ்தவ பிரியா, ஸ்தோத்திரம் பண்ணா சந்தோஷப்படக்கூடியன்னு அவன் தான். இப்ப மனுஷால போய் ஸ்தோத்திரம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தரை பத்தி சொல்றோம்னா வந்துட்டான்டா இன்னைக்கு நம்மளை பத்தி தான் சொல்றதுக்கு, அவனுக்கு ஏதோ காரியம் ஆனம் போல இருக்கேன் அதனால வந்துட்டான் வா. இல்ல நம்ம அவர் மேல ஒரு அபிப்பிராயத்தை ஏதாவது சொன்னா கூட அவரே என்ன நம்மளுக்கு நம்மளை பத்தி நமக்கு தெரியாத இவன் சொல்றான், நம்ம கிட்ட இந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லையே, இவன் வாயில வந்து எல்லாம் சொல்றான், ஏதோ காரியம் ஆகணும் போல் இருக்கு அவனுக்கு அப்படின்னு அவளே மூஞ்சி சுழிச்சுப்பா. ஆனா எந்த எந்த குணத்தை சொன்னாலும் பொருந்தும்னு சொன்னா பகவானுக்கு தான். அது மாத்திரமா அப்படி ஸ்தோத்திரம் பண்ணாலும் சந்தோஷப்படக்கூடியவன் அவன் தான். அதனால பகவானுக்கு வந்து ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம் அப்படின்னு விஷ்ணு சனாபத்தி பகவான ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல இங்க பாகவதத்திலையும் பிரகலாத சுவாமி சொல்லும்போது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம், பகவத் குணத்தை விஷ்ணு குணத்தை முதல்ல காதால கேளுங்க, அதுதான் முதல் பக்தி. வேதமும் அதுதான் சொல்றது, பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹ. பத்ரம்னா என்ன, மங்களம், மங்களமான சொற்கள்லாம் என் காதுல வேட்டும். என் காதுல எப்பயுமே விழக்கூடிய சொற்கள் தான் எப்படி இருக்கணும், மங்களமா இருக்கணும், நல்ல சொற்களா காதுல வேணும். அப்புறம் என்னன்னா பத்ரம் பஷ்யேம, நல்ல விஷயத்தையே பார்க்கணும். அக்ஷபிரிய சத்ராஹ, நல்ல விஷயத்தையே கண்ணால பார்க்கணும். இப்படிதான் எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவதைகளா பிரார்த்தனை அப்படிதான் இருக்கு. இங்க பாகவதத்திலையும் அவர் சொல்லும் போது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு, பகவத்குணத்தை கேளுங்க அப்படிங்கிறார். அப்படி பகவத்குணத்தை கேட்கறதுனால என்ன கிடைக்கிறதுன்னா, கேட்கறதுனாலே நம்மளோட பாப்பம் எல்லாம் போயிடும்னா, பாபம் போறதுக்கு பல விஷயங்கள் இருந்து போயிடும் கூட, பல மார்க்கங்கள் இருந்த போதிலும் கூட பகவத்குணத்தை கேட்கறதுனாலே பாப்பம் போயிடும். சிரவணத்தினாலே, கேட்கறது ஒண்ணும் சிரமம் இல்லையே, இது பாடணும்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம், இல்ல பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும்னா பகவானை ஸ்மரிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு புத்தி இருக்கணும். நம்ம புத்தி வேற எதையும் இல்லாதிக்கு பகவானையே ஸ்மரணம் பண்ற மாதிரி நம்மளோடு இருக்கணும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாத சேவனம், பகவானுக்கு எப்படிதான் பாத பூஜை பண்றது, இல்ல பகவானை பண்ண முடியலன்னா பகவத் ரூபமா இருக்கக்கூடிய குருநாதனுக்கு பாத பூஜை பண்றது, இல்ல பகவானுடைய பிரியர்களா இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு சாதுகளுக்கு சந்துகளுக்கு பாத பூஜை பண்றது. ஸ்ரீ வைஷ்ணவால கூட ததியாராதனம்னு பண்ணுவா. நம்ம சமாராதனை சொல்றத ஸ்ரீ வைஷ்ணவால ததியாராதனம்னு சொல்லுவான். ததியர்கள்னு பேரு. அதுல வந்து இந்த ததியர்கள்ங்கிறது 10 தீக்ஷா நாமத்துல ஒண்ணு. யாராவது சன்னியாசங்கள்லாம் வாங்கிக்கிறத அவளுக்கு வந்து தீக்ஷா நாமம்னு ஒண்ணு கொடுப்பா. அதுல ததியர்களும் ஒரு வார்த்தையா வரும். பகவானுடைய சொரூபமாவே இருக்கக்கூடிய பாகவதர்கள் சாதுக்கள் அவளுக்கு பூஜை பண்றது பாத சேவனம். இல்ல எனக்கு அது பிடிக்கல, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா அர்ச்சனை பண்ணு, துளசி எடுத்து புஷ்பத்து விஸ்வஸ்மை நமஹ அர்ச்சனை அர்ச்சனம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம். அப்புறம் என்னன்னா வந்தனம், நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம் எப்படி பண்றதுன்னா நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குறது. நமஸ்தே ருத்ரமண்யவபுதோ தைஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாமுததே நமஹ, நமோ ஹிரண்யபாஹவே சேனான்யே திசாஞ்சபதயே நமஹ. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணே, நமஸ்காரம் பண்ணாலும் பிரீத்தி அடையவான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் சக்கியம். அப்புறம் பகவான நண்பனா பாக்குறது. இப்படி நண்பனா பார்க்க முடியுமான்னா இருக்காளே, பக்தாலாம் இருந்திருக்காளே. அர்ஜுனன் வந்து பகவான் நண்பனா தான் பார்த்தான். அவன் இருக்கிறது பகவான் அவனுக்கு புரிஞ்சிக்க முடியல. நம்ம கூட இருக்கிறது யாருன்னா சர்வேஸ்வரன் அவனால புரிஞ்சிக்க முடியல. எப்ப புரிஞ்சுட்டான்னா சுவாமி வந்து அவருக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா
நம்ம கூட இருக்கிறது நம்ம ஏதோ நம்ம அத்தை பையன் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இருக்கிறது சர்வேஸ்வரன். அங்க தெரியாம நான் பகவான் போய் நண்பனா இருந்தா ஏத்துப்பானா அப்படின்னா ஏத்துப்பான். அதுக்கு உதாரணமும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தான். ஏன் அப்படின்னா அவளுக்கு விஸ்வரூபம் காட்டுறது மகாபாரதத்தோட கடைசி யுத்த காலம் வந்துடுத்து. ஆனா அவனோட சின்ன வயசுல அவன் கூட இருந்துட்டு அவனுக்கு தேர் ஓட்டிட்டு குதிரையை குளிப்பாட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் சொல்றான், ரத்தம் ஸ்தாபயிதுமே அர்ச்சுதா அப்படிங்கிறான். இந்த தேரை கொண்டு வந்து கட்டுறாங்க, குதிரையை கொண்டு வந்து கட்டுறா அப்படிங்கிற அவரும் சரின்னு மந்தஹாசத்தோட சிரிச்சுட்டு சுவாமி ஏத்துக்கிறார், பண்றாரு காரியத்தை. நீ என்ன எப்படி பார்த்தாலும் நான் உனக்கு அப்படி இருப்பேன். சக்கியம் உத்தவனும் அப்படிதான் இருந்தான், நண்பன் நண்பன் இருந்தான், அப்படிதான் பிரபுன்னு தெரிஞ்சுட்டான், நண்பனாவே இருக்கிறது. கடைசியில என்ன அப்படின்னா நம்மள பகவான்கிட்டயே அர்ப்பணம் பண்ணிடுவது, ஆத்ம நிவேதனம். நானே பகவானுக்கு தான், நான் செய்யக்கூடிய எல்லா கைங்கரியமும் பகவத் பிரீத்தியர்த்தம், எல்லாமே பகவானுக்காகவே செய்யறது அப்படின்னு பக்தியில நவவித பக்தி இருக்கு. மேற்கொண்டு நிறைய பக்தியெல்லாம் இருக்கு. பிரகலாத சுவாமி இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வச்சுட்டு சொல்றார். அப்படி இந்த பக்தியில நவவித பக்தியில சிரவண பக்திங்கிறது ரொம்ப வசத்தியான பக்தி. ஏன்னா இந்த பக்திக்கு மாத்திரம்தான் சிரமம் இல்லை. காதுல விழுந்தா ஒரு தூங்கிட்டு இருந்தாலும் காதுக்குள்ள போய் அந்த சப்தம் விழுந்துடும். ரொம்ப நேரம் கதை சொல்லிட்டே இருக்க, போர் அடிக்கிறதுனா தூக்கம் வந்து தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த சவுண்டு மாத்திரம் காதுக்குள்ள போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி பாடணும்னா முடிச்சுட்டு தான் பாட முடியும். மற்றதுக்கெல்லாம் உனக்கு இந்திரியம் வந்து ஆக்டிவா இருந்துட்டே இருக்கணும். அர்ச்சனை வரணும்னா கை வேலை செய்யணும், நமஸ்காரம் பண்ணா உடம்பு வேலை செய்யணும் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா சிரவண பக்திக்கு மாத்திரம் நான் தூங்கினா கூட பரவாயில்ல, பகவத் குணம் காதுக்குள்ள போயிடும். இதுக்கு மேல சுலபமா சொல்ல முடியாது பக்திய. இப்படிதான் தான் பக்தியை வளர்த்திருக்கா பெரியவாள்லாம். சொல்லி 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 தானே வளர்த்திருக்கா. பெரியவாள்லாம் எப்படி பக்தி வளர்த்துருக்கான்னு சொல்லி கொடுத்து கூட இருந்து சொல்லி தான் வளர்த்துருக்கு. அப்பேற்பட்ட பக்தியில இந்த சிரவண பக்தியினாலேயே நம்மளோட பாபங்கள்லாம் போயிடுறது. அதிலும் பிரத்யேகமா இன்னென்னார் இந்தந்த பாபத்தெல்லாம் பண்ணினா பாபங்கள்லாம் போறது, பாபம் போறதுக்கு பல விதம் இருக்கு. அதையும் பிரத்யேகமா சொல்றார். கங்கா கீதா ச காயத்ரி அபிச்ச துளசி கோபிகா சந்தனம் தத் சாலகிராமாபி பூஜா பரபுருஷ தசைகாதசி நாம வர்ணாக. ஒரு 8 விதமான சாதனம் நம்மளுடைய பாபத்தை போக்கிடும். அதுல முதல் சாதனம் என்னன்னா கங்கையில போய் ஸ்நானம் பண்றது. கங்கையில போய் ஸ்நானம் என்ன ஆகும்னா நம்மளோட எல்லா பாபமும் போயிடும். நேற்றுக்கு இந்த புண்டலீக சரித்திரம் சொன்னேன்னா, புண்டலீக சரித்திரத்துல கங்காலாம் வந்து அந்த குக்குட மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு வந்து தன்னோட பாபத்தை போக்கின்றான்னா. ஏன் அப்படின்னா கங்கைக்கு என்ன பாப்பம்னா ஊர்ல இருக்கிற எல்லா பாப்பையும் அங்க போய் ஸ்நானம் பண்ணி அவனோட பாபத்தை விட்டுறானோ. கங்கையில போய் ஸ்நானம் பண்ணா பாபங்கள்லாம் போயிடும். அதுவும் பிரத்யேகமா யாரெல்லாம் போகணும்னா கங்கா தீர்த்தே மலின மனசா, சித்தத்துல மாலின்யங்கள் உள்ளவர்கள், மனசுல புத்தியில தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஒருத்தருக்கு தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் வரும். பரம்பரையா செஞ்சுட்டு இருப்பா, திடீர்னு நம்ம பண்றது சரியா இருக்கான்னு ஒரு சந்தேகம் வரும். வழக்கேத்துட்டே இருப்பா, சுவாமிக்கு வழக்கேத்துட்டு பரம்பரையா ஏத்திட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் சந்தேகம் வந்துடும். கிழக்க பார்த்து ஏத்தணுமா, வழக்க பார்த்து ஏத்தணுமா, தீப ஜோதி மேல இருக்கணுமா கீழே இருக்கணுமா, எப்படி ஏத்தினா தீப ஜோதி ஒரே மாதிரி தான் இருக்க போறது. இப்படி தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, அடிப்படி கங்காதி புண்ணிய நதி, கங்கைக்கு போக முடியலன்னா கங்கைக்கு துல்லியமான காவேரி இருக்கு நமக்கு. கங்கையோட ஒரு இதுதானே கொண்டு வந்து அகஸ்தியாச்சாரியார் கொண்டு வந்தார் காவேரிய. காவேரி புண்ணிய நதியில போய் ஸ்நானம் பண்றது. கங்கா தீர்த்தே மலின மனசா யோகினோ தியான தீர்த்தே. யோகீஸ்வரர்கள் என்ன பண்ணுவான்னா தன்னோட பாபத்தை எப்படி போக்கிக்கிறான்னா தியானம் பண்ணி போக்கிக்கிறாள். அஷ்டாங்க யோகம் பண்ணி அஷ்டாங்க யோகத்தினால பாபத்தை போக்கிக்கிறாங்க. தாரா தீர்த்தே தரணி பதயா. நிறைய சக்கரவர்த்திகள்லாம் ராஜாக்கள்லாம் எப்படி பாபத்தை போக்கிப்பா அப்படின்னா யுத்தத்துல போய் சண்டை போட்டு தன்னோட உடம்புல ரத்தங்கள்லாம் வருது, அப்படி யுத்தத்துல சண்டை போட்டு தன்னோட பாபத்தை போக்கிப்பாள். இது வந்து அவளோட தர்மம். யுத்தம் பண்றத இன்னாரெல்லாம் யுத்தம் வந்துட்டா சண்டை போட்டுரும். இது க்ஷத்ரிய தர்மம். ஏன்னா பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். இன்னாருக்குதான்
அப்படின்னே கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானவர். அர்ஜுனன் கிட்ட சொல்றார், உங்க தாத்தா பீஷ்மர் வந்திருக்காரு பாரு, அம்பெடுத்து அவர் அடிங்கிறார். நீ அர்ஜுனன் கேட்கறான், நீ சொல்லிதான் அவர் எங்க தாத்தான்னு தெரியணுமா? எனக்கே தெரியுமே, எங்க தாத்தா மேலேயே அம்போட சொல்றியப்பா அப்படின்னா. நீ தாத்தான்னு பார்க்காத, சத்ருபக்ஷத்துல வந்திருக்காரு அவர், அவரை நீ அம்பெடுத்து அடிங்கிறான். எப்பேற்பட்ட தபஸ்வி பீஷ்மாச்சாரியால், எப்பேற்பட்ட விரதத்துல இருந்தவர், அவரை போய் அடிக்க சொல்றாரு அப்படின்னா, நீ அவர் அடிங்கிறா, உன்னோட தர்மம் அவன் அடிக்கிறது தான், ஏன்னு கேட்காத அடி. அவன் பாட்டுக்கு அவன் அடுத்த அம்பெடுத்து அடி துவம்சம் பண்ணிவிட்டான். ராத்திரி சரதல்பத்தை படுத்திருந்துக்கிறத கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மாச்சாரியர் பக்கத்துல போய் தலைமாட்ட கை கட்டி நின்று, உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாராம். இதனடா அது, கார்த்தா அம்பெடுத்து அவன் அடிக்க சொல்றான், சாயந்தரம் ஆனா தலைமாட்ட கையை கட்டின்னு வந்துட்டு, நான் ஏதாவது காரியம் பண்ணட்டுமா, உங்களுக்கு ஏதாவது சகாயம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறானே அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய புண்ணியத்துக்கும் அவன் தான் பலன், நம்ம பண்ணக்கூடிய பாபத்துக்கும் அவன் தான் பலன் கொடுக்கணும் இல்லையா? அவர் என்ன புண்ணியம் பண்ணார், என்ன பாபம் பண்ணாருன்னா, அவரோட வாழ்க்கையே தியாகம் பண்ணார், அப்படி ஒரு பிரதிஜை பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை ஒரு புண்ணியம், அந்த சத்தியத்துக்கு தன்னையே கொடுத்தாரு அவர். அவர் ரெண்டா பாபம் பண்ணார் அப்படின்னா, ஒரு சபையில ஒரு ஸ்திரீயோட வஸ்திரத்தை அபகாரம் பண்ண போது மௌனமா இருந்தியோன்னு தப்பு தானே? நீ என்ன பண்ணிருக்கணும், ஒன்னு அது நிப்பாட்டு, எழுந்து வந்திருக்கணும், தப்பு தானே? அப்ப சத்ருபக்ஷத்துல நீ உட்கார்ந்துட்டு இருந்தல, ஒரு பெரியவனா இருக்கான்னு சொன்னா, உன் கண்ணு முன்னாடி தப்பு நடந்ததுன்னா அது தப்பு தட்டி கேட்கணும், இல்ல அந்த இடத்த விட்டு போயிடணும். இங்கே உட்கார்ந்துன்றதுல அந்த பாபத்துக்கு தான் உன்னை அடிக்க சொன்னேன். உனக்கு பண்ண பாபத்துக்கு உனக்கு தண்டனை கொடுத்தவனும் நான் தான், நீ பண்ணக்கூடிய புண்ணியத்துக்கு உனக்கு பலனா வந்து நிக்கிறோம் நான் தான் இல்லையா? உன்னோட வேலை என்னன்னா கர்மண்யேவாதிகாரஸ்தே, உன்னோட வேலை உன்னோட கர்மாவை செய், அந்த கர்மாவுக்கு என்ன பலன், மாபலேஷு கதாச்சனா, உனக்கு என்ன பலன்கிறத நான் தான் தீர்மானம் பண்ண, நீ தீர்மானம் பண்ண முடியாது. இப்போ ராஜாக்கள்லாம் வந்து யுத்தத்துல போய் சண்டை போட்டு தன்னோட பாபத்தை போக்கிக்கிறா. கோட்டீஸ்வரருக்கு தனவான்கள்லாம் எப்படி பாபத்தை போக்கிக்கிறா அப்படின்னா, நல்லமா புண்ணிய காலம், ஒரு வேத பாடசாலை, ஒரு கோவில் கைங்கரியம், இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாம், ஒரு கும்பாபிஷேகம், இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாம் நிறைய திரவியம் கொடுக்கணும், பணம் சகாயம் பண்ணணும். ஏன்னா தானம் பண்றதுலயே எப்ப தானம் பண்ணாலும் உத்தமம் தான், அதே சில காலத்துல பண்ணோம்னா அதுக்கு பலன் ஜாஸ்தி. அதுல பிரத்யேகமா சொல்லும் போது, அம்மா அப்பாவோட சரம சம்ஸ்காரத்துல பண்ணக்கூடிய இந்த 12 நாள்ல பண்ணக்கூடிய, நீங்க 10 ரூபா செலவு வச்சேன்னா 100 ரூபாய்க்கு இது பலன். அதே மாதிரி நம்மளோட திரவியம், ஒரு கோவில் கும்பாபிஷேகம், இல்ல ஊருக்காக ஒரு குளம் வெட்டுறது, இதெல்லாம் வந்து பரதர்மம்னு பேரு. எல்லாருக்கும் இதுவே நம்ம செய்யக்கூடிய தர்மத்தினால பல பேர் இதுல சௌக்கியமா இருக்கா. அப்படிலாம் பண்ணினோம்னா அதுக்கு பலன் ஜாஸ்தி. அதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய திரவியம் இருக்கு, இல்ல நம்மளால ஏதாவது சக்தி முடியும்னா ஒரு பாடசாலையில குழந்தைய கொடுக்கறது, ஒரு மட்டத்துல போய் கைங்கரியம் பண்றது, தனவான்கள்லாம் அப்படி அப்படி பண்ணி தன்னோட பாபத்தை போக்கிக்கிறாங்க. ஸ்திரீகள்லாம் அப்படி பாபத்தை போக்கிக்கிறாங்க. லஜ்ஜா தீர்சே குல யுவதயா, ஸ்திரீகளுக்கு வெக்கம் அப்படிங்கிறதே ஒரு பாபத்தை போக்கக்கூடிய வஸ்துவா சொல்லப்பட்டிருக்கு. அவ வெக்கப்பட்டு தன்னோட பாபத்தை போக்கிக்கிறாங்க. இப்படியாக பாபத்தை போக்கிக்கிறதுக்கு பல வழி இருக்கு. அதுல முதல்ல கங்கா ஸ்நானம் பண்றது. அப்புறம் என்னன்னா நித்தியம் கங்கா ஸ்நானம் பண்றது, இல்ல கங்கேச்சே முனேச்சைவ கோதாவரி சரஸ்வதினு சொல்லி தீர்த்தத்தையா தலைவர் தெரிச்சுக்கிறது ஒரு தரணி. அப்புறம் நான் நித்தியம் கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகமாவது பாராயணம் பண்ணணும், பகவத்கீதையிலேருந்து. அதனால்தான் ஆச்சாரியா சொல்றத என்ன சொன்னா, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கனிகா பீதா இல்லையா? நித்தியம் ஒரு ஸ்லோகமாவது கிஞ்சித்து சொல்லுடா. 700 ஸ்லோகம் சொல்ல முடியலையா, ஒரு ஸ்லோகமாவது சொல்லு. கங்கா தீர்த்தத்தை ஒரு சொட்டாவது குடி, கங்கா ஜலலவ கனிகா பீதா. என்ன இதெல்லாம் உன்னோட நித்திய கர்ம அனுஷ்டானத்தை இருக்க வேண்டியது, இதெல்லாம் நித்திய கர்மால அவசியமா இருக்க வேண்டியது. இப்ப நம்ம பகவத்கீதை டெய்லி சொல்றோமா, கீதை சொல்றோமா, பகவத்கீதை சொல்றோமா இல்லையா? நம்ம டெய்லியும் இதான் மண்டே ஆட்டுறா, இது சொல்றியா இல்லையா? அதான் சொல்லு, பகவத்கீதை சொல்றோமா இல்லையா? எப்ப சொல்றோம்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் எங்க ஆரம்பிக்கிறது?
அங்கே ஆரம்பிக்கிறது கரெக்டா சொல்லணும். எங்க ஆரம்பிக்கிறது? சரி, விஸ்வம் விஷ்ணு ஆரம்பிக்கிறதா? அது முன்னாடிலாம் எல்லாமே பூர்வம். சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது விஸ்வம் விஷ்ணு. எங்க முடியறது அது? அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எல்லாமே பலஸ்ருதி தான் உத்தரம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல பகவத்கீதை இருக்கு, விஷ்ணு புராண ஸ்லோகம் இருக்கு, ஆத்ம புராண ஸ்லோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம பெரியவாள்லாம் எப்படி பண்ணியிருக்கா, இன்னொரு நாள் டெய்லி 18 புராணம் படிக்க முடியுமா தெரியாது, எல்லா புராணத்தையும் படிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியாது. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ கூட இந்த ஸ்லோகத்தை உனக்கு இதுதான் இந்த புராணத்தோட ஸ்லோகம் கூட தெரிய வேண்டாம், நீ சொல்லிடுன்னு ஒரு ஃபார்மேட் மாதிரி ரெடி பண்ணி பெரியவாள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனாலதான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணாலாம் அந்த பகவத்கீதை ஸ்லோகம் தானே இல்லையா. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணாங்கிறது பகவத்கீதை தானே. கங்கா ஜலலவ கணிகா பீதா பகவத்கீதா. இது ரெண்டாவது கீதை வாசிக்கிறது. மூணாவது என்ன, மூணாவது சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம், காயத்ரி. காயத்ரி ஜபம் அவசியம் பண்ணணும். யாரு பண்ணணும் காயத்ரி? காயத்ரி ஜபம் யாரு பண்ணணும்? சத்தமா பேச்சு, காது கேட்கல. நானும் தானே பண்ணணும், பூனல் போட்டு எல்லாரும் பண்ணணும். பூனல் போட்டு வா எல்லாரும் காயத்ரி பண்ணணும். ஏன் காயத்ரி பண்ணணும்னா, காயத்ரி தான் நம்மளோட எல்லா பாபத்தையும் போக்குறவர். காயத்ரி வந்து பூனல் போட்டவா தான் பண்ண முடியும். ஆனா இந்த காயத்ரியில இருக்கக்கூடிய மகத்துவம் என்னன்னா, ஸ்திரீகள் சொல்ல முடியாது, பூனல் போட்டுக்காதவா சொல்ல முடியாது, அப்ராம்னா சொல்ல முடியாது. ஆனா இந்த காயத்ரி பண்ணக்கூடிய, நமக்கு பூனல் போட்டு காயத்ரி பண்றோமே, நம்ம காயத்ரி பண்ணும்போது என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி சொல்ல முடியாத ஸ்திரீகளோ, பூனல் போட்டுக்காம இருக்கக்கூடிய புருஷாலோ, பூனல் போட்டுக்க முடியாம காயத்ரி பண்ண முடியாம இருக்கக்கூடிய மற்றவாளோ அப்ராமனாலோ கூட எல்லாருமே பரம சௌக்கியமா இருக்கணும்னு காயத்ரி ஜபம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்றோம். இல்ல தீயோ யோ நகா, நகான்ற ஒரு சப்தம் வருதோன்னு, சதுர்விம்சக்தி அக்ஷரா காயத்ரி 24 அக்ஷரத்துல இல்லையா, நகான்ற ஒரு சப்தம் வருதோன்னு, அந்த நகாங்கிற சப்தம் எங்களை நாங்கெல்லாம் காயத்ரி ஜபம் பண்றோம். ஆனா காயத்ரி ஜபம் பண்ண முடியாம அவளும் இருப்பாளே, அவளுக்கு இல்லாம சகல ஸ்ரேயசும் கிடைக்கட்டும்னு தான் பிரார்த்தனை. இந்த காயத்ரி பண்ண என்ன கிடைக்கும்னா, பிரதிகிரகாத்து அன்ன தோஷாத்து பாதகாத்து உபபாதகாத்து. காயத்ரி ஜபம் பண்ணினோம்னா பிரதிகிரக தோஷங்கள்லாம் போயிடும். பிரதிகிரக தோஷம்னா என்ன, ஒருத்தர்கிட்ட நம்ம தட்சணை நமக்கு ஒருத்தர் கொடுக்குறா அப்படின்னு சொன்னா அவள்கிட்ட கை நீட்டி தட்சணை வாங்கிக்கிறோம். கொடுக்குறவாளும் நல்ல ஜபம் பண்ணவாளா இருக்கணும். அவ என்ன ஜபம் பண்ணிருக்கா நமக்கு என்ன தெரியும், அவ சஞ்ஞானம் பண்றாளன்னு தெரியாது, அப்படி இருக்கு. அப்போ அது பாப திரவியம். அந்த திரவியத்தை நம்ம கை நீட்டி வாங்குறோம் இல்லையா, அந்த திரவியத்தை நம்ம கை நீட்டி வாங்குறதுனால நமக்கு ஒரு தோஷம் சம்பவிக்கிறது. பிரதிகிரகாத், பாப பிரவருத்தியிலேருந்து வரக்கூடிய திரவியத்தை நம்ம கை நீட்டி வாங்குறதுனால நமக்கும் அதுல பங்கு கிடைக்கிறது. அவ பண்ணக்கூடிய பாபத்துல நமக்கும் பங்கு வருது. அதனால்தான் ஸ்லோகம்லாம் சொல்லி வரும்போது பெரியவாள்லாம் சொன்னா, கலவு கல்மஷ சித்தானாம் பாப திரவியோப ஜீவினாம். கலியில எல்லாருக்குமே சித்தம் புத்தி மனசு எப்படி இருக்குன்னா கல்மஷமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பாப திரவியோப ஜீவினாம், ஜீவிக்கிறதே பாப திரவியத்தை வச்சுட்டு தான். நம்ம வேதாத்தியானம் பண்றோம், ஜபம் பண்றோம், தபஸ் பண்றோம், எத்தியோ பண்றோம். ஆனா நமக்கு ஒரு 10 ரூபா வருதுன்னா நம்ம கொடுக்கிறவாலும் அந்த மாதிரி பண்ணிருக்காளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல நமக்கு கொடுக்கிறவர் அந்த மாதிரி பண்றா சார், அந்த மாதிரி தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவர் ஒருத்தர் வேலை பார்ப்பாரோனும், அவருக்கு வரக்கூடிய சம்பளம் எங்கேருந்து வருதுன்னு அவருக்கு தெரியாது. இப்படியா அந்த திரவியம் வந்து பாப திரவியம் தான். அதனால இந்த கலியில வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, கலியில அப்படிதான் இருக்காது. அப்படி வாங்கக்கூடிய திரவியத்துக்கு நம்ம கை நீட்டி வாங்குறோம், இதுக்கு பிரதிகிரகம்னு பேரு. அந்த பிரதிகிரக தோஷங்கள்லாம் காயத்ரி பண்ணா நிவர்த்தி அடைஞ்சிடும். பிரதிகிரகாத்து அன்ன தோஷாத்து, கண்ட இடத்துலையும் சாப்பிடப்படாது, கண்டதையும் சாப்பிடப்படாது, எல்லாம் இருக்கு. பரான்னும் சாப்பிடப்படாது இல்லையா, கண்டத்தையும் சாப்பிட்டோம்னா அது ஒரு பாப்பம், அந்த தோஷம் போயிடும். அன்ன தோஷாத்து. பாதகம் அப்படின்னா பஞ்சமகா பாபம்னு பேரு. பஞ்சமகாபாபம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, பிரம்மஹத்யா, சுராபான, ஸ்வர்ணஸ்தேய, குருதல்பகமன, சத்து சம்சர்காக்கிய. பிரம்மஹத்தி, பிரம்மஹத்தியாங்கிறது வேதத்தை நிந்திக்கிறதுக்கு
பேரு பிரம்மஹத்தி தோஷம்னு பேரு. வேதம் படிச்சவாளை நிந்திக்கிறதும் பிரம்மஹத்தி தோஷத்தை சேர்ந்துடும். வேதம் படிச்சவனை கொலை பண்ணோம்னா அதுவும் தோஷம். பாபத்துல பல பாபங்கள் இருக்கு. பாதகம், உபபாதகம், சமபாதகம்னு பல கிளாஸ் இருக்கு. அதுல இந்த பஞ்சமகாபாதத்துல முதல்ல வேதத்தை நிந்திக்கிறதோ, வேதம் படிச்சவாளை அகௌரவமா நடத்துறதோ, அவளை பத்தி தப்பா பேசுறதோ ஒரு பாபம். சுறாபான, சில பானங்கள்லாம் குடிக்கப்படாது. நம்ம சுறாபான, ஸ்வர்ணஸ்தேய, தங்கத்தை திருடப்படாது, இது மகாபாபம். குரு தல்ப கமன, வாத்தியார சொல் பேச்சை மீறி நடக்கப்படாது. வாத்தியார ஸ்தானத்தில் இருக்க வாழ்கிட்ட தப்பான வழியில் இருக்கப்படாது. இதெல்லாம் தர்மம். இதனாலும் நாங்க பண்ணல சார். அண்ணா இப்ப நீங்க சொல்லுதான் இப்படி ஒரு 4 பாபம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இதனாலும் நாங்க பண்றது இல்லை, நாங்களாம் பாடசாலையில் சமத்தா இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட பெரியவாளா இதுக்கு பின்னாடி அடுத்த ஒரு பதம் வைக்கிறா, தத்து சம்சர்காக்கிய. இதனாலும் நம்ம பண்ண வேண்டாம். இது வேற யாரோ ஒருத்தர் பண்றான்னா அவன் கூட கை குலுக்கி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாலே அவன் பண்ண பாப்பா நமக்கு வந்துவிடும். இந்த பஞ்ச மகா பாதகமும் காயத்ரி பண்றதுனால போயிடும். பிரதிகிரகாத்து, அன்னதோஷாத்து, பாத்தகாத்து, உபபாத்தகாத்து. அப்புறம் என்ன அப்படின்னா பாபத்திலேயே பல பாபங்கள் இருக்கு, அந்த பாபம் இல்லாம போயிடும். எப்படி போகும்னா காயந்தம் திராயத்தே யஸ்மாத்து காயத்ரீத்தம் உதாகிருத். காயத்ரி நம்ம ஜபம் பண்ணா என்ன பண்ணுவா அப்படின்னா திராயத்தே, இழுப்பா. நமக்கு புத்தி சக்தியை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து நம்மள மேல் நோக்கி விடுவா. அதனால காயத்ரி ரொம்ப பிரதானம். அதே மாதிரி துளசி பூஜை பண்றது உத்தமம். 4வதாக ஆத்திரியோ பாடசாலையோ எங்க இருக்கோமோ நம்ம ஒரு சின்ன துளசி மடம் வச்சு அது நித்தியம் ஒரு சொம்பு தீர்த்து விடுறது, துளசி மடம் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கஷ்டித்து துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே அப்படின்னு ராச பஞ்சாத்தியாயில ஒரு பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியானவெல்லாம் துளசிங்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்துல பூகோள ககோல வர்ணங்கள்லாம் வர்ணிக்கிறத வைகுண்டத்தையே வர்ணிப்பா. வைகுண்டத்தை வர்ணிக்கிறத பகவான் வைகுண்டத்துல எப்படி இருப்பான், க்ஷீராப்தியில எப்படி இருப்பான், அனந்த சேனத்துல படுத்துட்டு இருப்பான், எந்த வஸ்திரம் சாத்தின்னு இருப்பான் அப்படிலாம் வர்ணிச்சுட்டு பகவான் என்ன பண்ணுவானா அப்படி எழுந்து அப்படியே அங்க தோட்டம் கார்டன்லாம் இருக்கும். இந்த கார்டன்ல புஷ்பங்கள்லாம் இருக்கும், நிறைய நல்ல வாசனையான புஷ்பங்கள்லாம் இருக்கும், அப்படி மரமா இருக்கும். இந்த பகவான் என்ன பண்ணுவான் அப்படியே க்ஷீராப்தின்னு இறங்கி அப்படி தோட்டத்தில் நடந்து வரத்த இந்த வாசனை புஷ்ப மரங்கள்லாம் பகவான் நான் தான் வாசனையா இருக்கேன், பகவானுக்கு நான் தான் பிரீத்தி அப்படின்னு ஒரு புஷ்பமும் நினைக்குமா. நான் பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா நேரா போய் துளசிக்கிட்டு போய் நிற்பான். உடனே இந்த புஷ்பங்கள்லாம் தலையை தொங்க போட்டுடும். ஒரு 10 நிமிஷம் இங்க துளசிக்கிட்ட நின்றுட்டு திரும்ப ஒரு 10 அடி நடப்பா, அதுக்குள்ள மற்ற புஷ்பங்கள்லாம் இருக்கும். அங்கேயே கிளம்பிட்டா நம்மள்ட்ட வரப்போறான்னு நினைச்சுட்டு இருக்குமா. ஒரு 10 அடி போனா அங்க ஒரு துளசி இருக்கும், அங்க போய் நிற்பாங்க. ஏன் இந்த புஷ்பங்கள்லாம் போயிட்டு துளசிக்கிட்ட போய் சண்டை போடுறதாம். நாங்களாம் எத்தனை சுகந்தமா இருக்கும், எத்தனை ரம்யமா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும், பகவான் எங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறானே அப்படின்னா பகவானுக்கு பிரீத்தியானவள் துளசி. கஷ்டித்து துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரிய, கோவிந்தனுக்கே ரொம்பவும் பிரியமானவள் துளசி. அப்பேற்பட்ட துளசியை நம்ம நித்தியம் ஆத்திர வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு ஆராதனை பண்ணணும்னு சொன்னா ரொம்ப உத்தமம். துளசி பூஜைனாலும் நம்மளோட பாபங்கள் தான் போகுது. அப்புறம் என்னன்னா கோபிகா சந்தனம் தத்து, நித்தியம் நெத்தியில ஒண்ணும் இல்லாம இருக்கப்படாது. அது திரிபுன்றமோ ஊர்த புன்றமோ எப்படி இருந்தாலும் சரி, பகவானுக்கு பிரீத்தி இதெல்லாம். அடுத்தது என்ன, சாலக்கிராம பூஜை. நித்தியம் ஒரு பூஜை வச்சுட்டு சாலக்கிராமமோ பஞ்சாயத்தனமோ நம்ம மாத்திர பெரியவாளோ நம்ம குருநாதர் பாடசாலை என்ன சொல்றாலோ அதை பண்ணணும். அதை பண்ணினோம்னு சொன்னா நமக்கு ரொம்ப உத்தமமான ஸ்தானம் கிடைக்கும். நேற்று கஜேந்திர மோட்சம் சொல்லும் போது கூட இந்த ராஜா சாலக்கிராம பூஜை பண்ணான்னு சொன்னேன் இல்லையா. அவன் சாலக்கிராம பூஜை பண்ணிதான் கஜேந்திரனா இந்திரத்யும்னா இருந்து யானையா மாறினா தலைவனா இருந்தான் இல்லையா. பகவான் ஆராதனை பண்ணினோம்னா நமக்கு எப்பவுமே மேல் நோக்குதான். அப்புறம் என்னன்னா
பூஜா பரபுருஷ ததைக ஏகாதசி நாமவர்ணாக. இந்த மாதிரி விரதங்கள்லாம் நிறைய அனுஷ்டானம் பண்ணணும். விரதத்துல நிறைய விரதம் இருக்கு. பிரதோஷ விரதம் இருக்கு, கிருத்திகை விரதம் இருக்கு, சதுர்த்தி விரதம் இருக்கு, சஷ்டி விரதம் இருக்கு, எத்தனையோ விரதம் இருக்கு. அதுல ரொம்ப உத்தமமும் சொல்லப்பட்டது ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் இருக்குங்கிறது ரொம்ப உத்தமம். அது யார் இருக்கணும்னா கம்பல்சரி பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் இருக்கணும். பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் கம்பல்சரி இருக்கணும். ஏகாதசி எல்லாருமே இருக்கணும். இல்ல பிரத்யேகமா பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் இருக்கணும். கிரகஸ்தனுக்கு கூட சுக்லபக்ஷத்துல சுத்தோபவாசம் இருக்கணும். கிருஷ்ணபக்ஷத்துல பரவாயில்ல, பால் பாடி சாப்பிட்டுக்கலாம். ஆனா சுக்லபக்ஷம் எல்லாருமே சுத்தோபவாசம் இருக்கணும். இல்ல பிரம்மச்சாரி குழந்தையில சன்னியாசிகளும் எல்லாருமே ஏகாதசி விரதம் இருக்கணும். ஏகாதசி விரதம் இருந்தோம்னு சொன்னா என்னன்னா, ஏகாதசி மாசத்துக்கு 2 வாட்டி வருதா? சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு வருது இல்லையா? 15 நாளைக்கு ஒரு தரம் வருது. அப்படி விரதம் இருந்தோம்னு சொன்னா என்ன ஆகும்னா, 15 நாள்ல நம்ம பண்ணின பாபங்கள்லாம் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறதுல போயிடுறது. 15 நாள் நம்ம பண்ண பாபம் இந்த ஒரு ஏகாதசி விரதம் இருந்தோம்னு சொன்னா, அந்த 15 நாள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாபங்கள்லாம் நம்ம கணக்குல ரத்தாயிடும், நீங்கிடும். அது ஏகாதசி விரதம் ரொம்ப உத்தமமா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கிறன்னா சரி, காமாத்து குரோதாத்து அதவா லோபாத்து ஏகாதசியாம் விரதம் சரேத். ஏகாதசியில விரதம் இருக்கணும், ஆசைப்பட்டு இருக்கணும். ஏகாதசி விரதம் தான் பெருமாள் பிரீத்தி, பெருமாள் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கணும். காமாத்து இல்ல எனக்கு அவ்வளவு பகவான் மேல ஆசை இல்லை, கோபப்பட்டுனாது இரு. நானே பகவான் மேல கோபப்பட்டு நான் பகவான் என்னையா கோபப்படுறேன்? பகவான் மேல கோபப்பட வேண்டாம். கல்யாணம் எடுத்தா பொண்டாட்டியோடு சண்டை போடுறியோன்னு அது ஏகாதசி அன்னைக்கு போடு. சண்டை போட்டா என்ன ஆகும்னா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அது ஏகாதசியா இருக்கட்டுமே. காமாத்து குரோதாத்து ஏகாதசி சண்டை போடு. அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டாலாவது பொண்டாடி அன்னைக்கு சாப்பாடு கிடையாது போங்க அப்படின்னா அது ஏகாதசி வந்து நிற்கட்டுமே, பரவாயில்ல. இல்ல அப்படிலாம் இல்ல, நான் ரொம்ப எங்க ஆத்து மாமிட்டு பிரியமா அப்படிதான் இருக்கணும். பேச்சுக்கு சொல்றேனே தவிர ஆத்துக்காரிட்டு பிரியமா தான் இருக்கணும். காமாத்து குரோதாத்து. அப்புறம் என்ன, சில பேர்ல லோபிகள்னு உண்டு. அதாவது சாப்பிடுறதே ஐயோ இத்தனை திரவியம் செலவாகுது, ஒரு டம்ளர் சாதம் வைக்கிறதே ஒரு டம்ளர் சாதம் வேணுமா, 1 டம்ளர் வச்சா போறாதா, 1 கிலோ பருப்பு ஆறுது, 1/2 கிலோ பருப்பு போட்டா போறாதா அப்படின்னு நினைப்பா இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிற திரவியத்தை சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவ அந்த ஏகாதசி அன்னைக்கு இரு. ஏகாதசி சாப்பிடாம இருந்தா அந்த ஒரு நாள் திரவியம் சேவ் ஆயிடுமோனும். காமாத்து குரோதாத்து அதவா லோபாத்து. இன்னொரு திரவியம் செலவாது நினைக்கிறவன் கஞ்ச பிஸ்தாரின்னு சொல்லுவா இல்லையா? இன்னும் போத்தா கஞ்ச பயலா இருக்கான். ஒரு 2 உருண்டை கூட சாப்பிட்டா உடனே ஐயோ செலவாருதே நினைக்கிறானே அப்படிங்கிறவனுக்கு ஏகாதசி விரதம் எடுத்துட்டா சந்தோஷம். அவனுக்கு என்ன திரவியம் சேவ் ஆயிடுமோ, அப்படியாவது சேவ் பண்ணியாவது ஏகாதசியா விரதம் சரேத்து. ஏகாதசியில விரதம் இருக்கணும். விரதம் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏகாதசியா மகோராத்திரம் கர்த்தவியம் போ ஜனத்வயம். ஏகாதசி ராத்திரியில பகவான் முழிச்சுண்டு பகவான் நாமாவை சொல்லணும். ஏகாதசியா மகோராத்திரம் கர்த்தவியம் போஜனத்வயம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா போஜனம் 2 வாட்டின்னு ஆயிடும். போ ஜனா அங்க சம்போதனம். ஏ ஜனங்களே, துவயம் பகவன் நாமா 2 அக்ஷரத்தை ஏகாதசியா மகோராத்திரம் ராத்திரி பகவன் நாமா சொல்லிட்டே இரு. பகவன் நாமா சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட பாபங்கள்லாம் ரத்தாயிடும். ஏகாதசி விரதம் இருந்தா உன்னோட பாபங்கள்லாம் ரத்தாயிடும். சரி, என்னோட ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட உடம்பு இடம் கொடுக்க மாட்டேங்கிறத. டெய்லி சாப்பிட்டு பழகி இருக்கோமே. நான் டாக்டர்ஸ் என்ன சொல்றா, சாஸ்திரம் என்ன சொல்ற, மருத்துவ சாஸ்திரம் டாக்டர்ஸ் என்ன சொல்றான்னா இப்ப கண்டுபிடிச்சிருக்கா ஏகாதசி விரதம் இருக்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. நம்ம பெரியவாளா தான் சொல்லி கொடுத்துருக்கா. எதனால நல்லதுன்னு சொன்னா, இந்த டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கோமா, உடம்புல எல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணுமோனோ. எப்ப பார்த்தாலும் பெரிச்சாலி மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்தா அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணுமோனோ. அந்த ரெஸ்ட் கொடுக்கறது தான் அந்த ஏகாதசி விரதம். ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தோம்னா அந்த பார்ட்ஸ் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அப்பா கொஞ்சம் நமக்கு வேலை வலுவை கம்மி பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னு அது சௌக்கியமா இருந்துட்டு துவாதசி நிலை திரும்ப ஸ்பீடா வேலை செய்யும். கரெக்டா இல்லையா? கரெக்டா ருட்டீனா வேலை செய்யும். இதுதான் டாக்டர்ஸையும் சொல்றா, நம்ம சாஸ்திரத்தையும் பெரியவாள் தான் அப்படிதான் சொல்லியிருக்கான்
இல்ல என்னால ஏகாசினி சுத்த உபவாசம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு பெரியவா அடுத்து பின்னாடியே வழி சொல்லியிருக்காங்க. ஏகாசினி சுத்த உபவாசம் இருக்க முடியலன்னா சில வஸ்துக்கள்லாம் எடுத்துட்டேன்னா சாப்பிட்டேன்னா ஏகாதசி விரதம் பங்கமாகாது. ஏகாதசி விரதம் சொல்ற பொதுவாகவே விரதம்னு வச்சுக்கோ. சில பேருக்கு நான் சஷ்டியில விரதம் இருக்கேன்வா, சதுர்த்தி விரதம் இருக்கேன், பிரதோஷ விரதம் இருக்கேன்வா, சிவராத்திரி விரதம், அந்த மாதிரி விரத சமயத்துல இந்த வஸ்துக்கள்லாம் சாப்பிட்டோம்னா விரத பங்கமாகாது. அது என்ன வஸ்துக்கள்? அஷ்டௌதானி அவ்ரதக்னானி ஆபஹா மூலம் கிருதம் பயஹ ஹவிஹி பிராமண காந்தீச்ச குருர் வச்சனம் ஔஷதம். 8 வஸ்து. ஆபஹா தீர்த்தம் சாப்பிடுறது. தீர்த்தம் சாப்பிட்டோம்னா விரத பங்கமாகாது. அப்புறம் என்ன? ஆபஹா மூலம். மூலம்னு சொன்னா கிழங்கு, பூமிக்கு அடியில் வரக்கூடிய கிழங்கு. பூமிக்கு அடியில் நிறைய கிழங்கு வருது. இந்த கிழங்கு சாப்பிட்றதுன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு பாருங்க, அதை மாத்திரம் தான். பூமிக்கு அடி தான் உருளைக்கிழங்கும் விளையிறது. ஏகாசனி என்ன ரோஸ்ட் பண்ணி சாப்பிட முடியுமா? சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். காரணம் என்னன்னா அதுக்கு வந்து வேற வஸ்து எதுவும் போட வேண்டாம். அப்படியே என்ன பண்ணுவா அந்த பெரியவாள் அப்படி நெருப்புல சுட்டு அப்படியே சாப்பிடுவா. ஆபஹா மூலம். மூணாவது கிருதம், நெய் சாப்பிடலாம். பயஹா பால், சுத்தமான பசும்பால் சாப்பிடலாம். இதெல்லாம் விரதத்தை பங்கம் பண்ணாது. ஹவிஹி ஹவிசு, ஹோமத்துக்கு வைக்கிறோமே ஹவிசு. ஹவிசுன்னா என்ன? இது சாதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம சாதம் சாப்பிட்றதுக்கு சாதம் வைக்கிறத அந்த அரிசி 4-5 வாட்டி களைஞ்சிட்டு நல்லா அப்படி ட்ரை பண்ணிட்டு வைக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஹவிசுன்னா என்ன? ஹோமத்துக்கு வைக்கிறோம்னா வெங்கல பானையில் அரிசியை போட்டுட்டு சும்மா ஒரு பேருக்கு ஒரு சமீத குச்சினா ஒரு குத்து குத்திட்டு அதை அலசாம அப்படியே எடுத்து வைக்கணும். வச்சுட்டு ஹோமம் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய திரவியத்துக்கு தான் சாப்பிடணும். அது பேர் தான் ஹவிஸ்னு பேர். நம்ம சாதம் வைக்கிற மாதிரி குக்கர்ல வைக்கிற மாதிரி நல்லா 4-5 வாட்டி எல்லாத்தையும் அலம்பி நல்லா சுத்தமா ஆக்கிட்டு அப்புறம் அதை வச்சு ஹோமம் பண்ணக்கூடாது. ஹவிஸ்ன்னா வேற, நம்ம சாப்பிட்ற சாதம் வேற. ஹவிஸ் வைக்கிறதுக்கு இது. சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த அரிசியை உடைச்சி உப்புமா பண்ணி சாப்பிடுவா, நொய் உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிடுவா. அது மாதிரிதான் ஹவிஹி. ஆறாவது என்னன்னா பிராமண காந்தீச்ச. நம்ம ஏகாதசிக்கு விரதம் இருக்கும். திடீர்னு அக்கம் பக்கத்துல ஒரு ராத்திரி வரா, அம்மா நமஸ்காரம், இந்த மாதிரி எங்க ஆத்து நீ ஸ்ரார்த்தம் பிராமணா சொல்லியிருந்தோம், வா திடீர்னு வரல. நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், எங்க மாமா இருக்கேன் வந்துருக்கேன், ஏதாவது லொக்கேஷன் அமைச்சிருக்கேன் வந்திருக்கேன் கேட்கலாம். அந்த காலத்துல லொக்கேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முன்னாடி போய் ஒரு வாரம் முன்னாடி சொல்லி வைப்பா வரணும், அவ்வளவுதான். போனீங்கலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே சொல்லி வைப்பா வருவா. அந்த காலத்துல அந்த வசதிலாம் இல்லாதனால இன்னைக்கு இருக்க மாதிரி உடனே நியூஸ் சேனல் மாதிரி ஃபாலோலாம் பண்ண முடியாது. சொன்னா வருவா. இந்த மாதிரி நான் சொல்லி வச்சேன் மாமா பிராமணா வரல, இந்த மாதிரி எங்காத்த நீ ஸ்ரார்த்தம், அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம் நீங்க வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொன்னா உடனே என்ன சொல்லணும்? நம்ம நான் இன்னைக்கு ஏகாதசி வரட்டும் அதனால சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படியே அம்மா நீ 11 கொஞ்ச நேரம் பாருங்க. ஸ்ராத்த காலங்கிறது அபராண வியாப்தி வரணும். ஒரு மாத்தியானி காலம் வரட்டுமே, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லணும். அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்பயும் திரும்ப வந்துட்டு இல்லம்மாமா இன்னைக்கு பிராமணா சொன்ன பிராமணா வரல, நீங்க தான் இந்த மதத்தை பெரியவாளை வந்து ஸ்ராத்தத்தை, ஏன்னா பிராமணன் இருந்துச்சுன்னா ஸ்ராத்தம் பண்ண முடியும். ஸ்ராத்தத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொன்னான்னா உடனே போய் பார்த்து ஸ்ராத்தத்தை பிராமணாரா இருந்து கலந்துன்னு நடத்தி கொடுக்கணும். அப்படி நடத்தி கொடுத்தோம்னு சொன்னா 2 பலன் என்னன்னா, அவாது ஸ்ராத்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்த பலனும் உண்டு, நம்மளோட ஏகாதசி விரதமும் பங்கமாகாது. அஷ்டௌதானி அவ்ரதக்னானி ஆபஹா மூலம் கிருதம் பயஹ அவிஹி பிராமண காந்தீச்ச. ஸ்ராத்தத்துக்கு பிராமணா கிடைக்கல, அன்னைக்கு நம்ம ஏகாதசியா இருந்தா கூட ரொம்ப கடைசி பட்சமா வந்து கிடைக்கலன்னா அவட்ட வந்து சரி மாமா போய் கலந்துட்டு வார்த்தை ஸ்ராத்தத்தை நடத்தி கொடுக்கணும். அவிஹி பிராமண காந்தீச்ச. இது 6வது. 7வது விஷயம் என்னன்னா குருர் வச்சனம். இன்னைக்கு உபவாசம் இருக்கும், குருநாதர் வரார், இல்லை ஒரு குருநாதரை போய் தரிசனம் பண்றதுக்கு மடத்துக்கு போறோம். இன்னைக்கு குருநாதர் சொல்ற அது மாதிரி நம்ம பெரியவாளுக்கு இன்னைக்கு ஜெயந்தி உற்சவம் பிரசாதம் இருக்கு, இல்லை ஆராதனை ஆயிருக்கு, பிரசாதம் எடுத்துக்கோன்னு சொன்னா இல்ல அடியன் இன்னைக்கு உபவாசம் சொல்லக்கூடாது. நீ உபவாசம் நாளைக்கு கூட இருக்கலாம், இந்த மகானோட ஜெயந்தியோ ஆராதனையோ அன்னைக்குதான் உண்டு. அடுத்த வருஷத்துல நான் வந்து கலந்துக்க சொல்லி நீ இருக்கணுமே, அடுத்த வருஷம் நான் இருக்கணுமே. ஆராதனை தலைமுறையில பரம்பரையில பண்ணதான் போறா, ஜெயந்தி வரதான் போகுது, பரம்பரை இருக்கிறவா பண்ணதான் போறா. பாக்குறதுக்கு நம்ம இருப்போம் என்ன கேரண்டி கிடையாது இல்லையா? இந்த குருநாதர் சொல்லிட்டாருன்னு சொன்னா நீ பெரியவாரோட பிரசாதம்ப்பா அப்படின்னு சொன்னா இல்ல நான் இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் சஷ்டி வரதும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது.
அப்படி சொன்னா குரு வார்த்தையை நிந்தனம் பண்ண தோஷம் வந்துவிடும். அதனால என்ன பண்ணணும்னா குருநாதர் சொன்னா சரின்னு கேட்டுன்னு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டோம்னா குரு வார்த்தையோட பலம் நம்மளோட ஏகாதசி விரதத்தை பங்கம் பண்ணாது. குரு வார்த்தைக்கு அத்தனை பலம் உண்டு. குரு பலம் குருவான பலம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். குருன்னு சொன்னா பல விதம். குருன்னா வாத்தியார்னு வச்சுக்கலாம், பெரியவான்னு வச்சுக்கலாம், அப்பான்னு வச்சுக்கலாம். குருன்னு சொன்னா வெயிட்டு, சரியான வெயிட்டான ஆள் சார் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி வேணா வச்சுக்கலாம். குருங்கிற வார்த்தைக்கு பல சப்தம் பல அர்த்தம் உண்டு. குருவோட வார்த்தை எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடும் இல்லையா? குரு வச்சனம். 8வது என்னன்னா ஔஷதம். இல்லை எனக்கு உடம்புலாம் முடியல, நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏகாதசி அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்றத விடக்கூடாது. விட்டோம்னா அப்புறம் நமக்கு ஏகாதசின்னு ஆயிடும் இல்லையா? அதனால இந்த 8 விஷயம் நம்மளோட ஏகாதசி விரதத்தை பங்கம் பண்ணாது. அஷ்டௌதானி அவ்ரதக்ஞானி ஆபஹா மூலம் கிருதம் பயஹ அவிஹி பிராமண காந்தீச்ச குருர் வச்சன மௌஷதம் அப்படின்னு 8 விஷயங்கள் நம்மளோட விரதத்தை பங்கம் பண்ணாது. இது நம்மளோட பாபத்தை போக்கக்கூடியதுல 7வது இடத்துல இருக்கு. அப்புறம் என்னன்னா ஏகாதசி நாமவர்ணாக, பகவன் நாமாவை வாய் திறந்து சொல்றது. பகவன் நாமாவை எப்பெல்லாம் கிடைக்கிறதோ வாய் நேரம் இருக்கிறதுலாம் சொல்லணும். நேரம் இருக்கிறதுலாம் சொல்லணும். அப்பதான் நம்மளோட பாபங்கள்லாம் போகும். என்ன நாமா சொல்றதுன்னா ஏவம் விரதா சுப்ரியநாம கீர்த்தியா. உனக்கு என்ன இஷ்ட தெய்வமோ என்ன பகவான் பிடிக்குமோ சொல்லு. கிருஷ்ண கிருஷ்ணான் தான் சொல்லணும், ராமராமான் தான் சொல்லணும், கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும், சிவசிவான்னு சொல்லு, இல்ல முருகா முருகான்னு சொல்லு, இல்ல பெரியவா பெரியவான்னு சொல்லு, என்னையும் எத்தியோனத்தை சொல்லு. ஆனா எப்படி சொன்னாலும் பரபிரம்மம் ஒண்ணுதான். நீ பார்க்கக்கூடிய விதம் தான் வேறையே தவிர பரபிரம்மம் ஒன்னாதான் இருக்கு. ஏவம் விரதா பிரியநாம கீர்த்தியா. உனக்கு என்ன நாமா பிடிக்குமோ, என்ன இஷ்ட தெய்வம் உண்டோ, உனக்கு எது வாயில சுலபமா வருதோ அந்த நாமா வச்சு. இந்த நாமாவை சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட பாப்பங்கள்லாம் போயிடுது. சரி, நாமாவை சொன்னா பாப்பங்கள்லாம் போயிடுறது. நாமாவை சொன்னா பாப்பங்கள்லாம் போயிடுனா அப்ப கர்மா எல்லாம் எதுக்கு? ஆத்தியார் என்ன தைரி காத்தா சந்தியானம் பண்ணுங்கிறார், சமிதானம் பண்ணுங்கிறார், கல்யாணம் பண்ணா உபாசனம் பண்ணுங்கிறா, அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணுங்கிறா, அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிறா. சாஸ்திரத்தை எல்லா கர்மாக்களும் விதிச்சிருக்கே அப்படின்னா சாஸ்திரத்தை எல்லா கர்மாவும் விதிச்சிருக்கு, அது உண்மை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த கர்மாவை பண்றதுக்கு நம்ம எலிஜிபிளா பார்க்கணும். எல்லாரால கர்மா பண்ண முடியுமோ? முடியாது. இப்போ சாஸ்திரத்தை சொன்ன கர்மாக்கள்லாம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு அடிப்படை பேசிக்கா வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும் இல்லையா? வேதாத்தியனம் பண்ணினாதான் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு நமக்கே யோக்கியத்தை. இப்போ நம்ம வேதாத்தியனம் பண்ணியிருக்கோம், சரி நம்ம பாடசாலை குழந்தைகளா இருக்கும், வேதங்கள்லாம் அத்தியானம் பண்ணியிருக்கோம், வாத்தியார் குருநாதர் சொல்லி தர சந்தோஷம். வாத்தியார் சொல்லி கொடுத்த வேதத்தை நம்ம எத்தனை லெவல்ல அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம்? வாத்தியார் அவர் கத்துன விஷயத்தெல்லாம் மொத்தமா கத்து கொடுத்துட்டாரியா அவனுக்கு? வாத்தியார் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமா, புரிஞ்சுட்டோமான்னு கேட்டா கிடையாது. சரி, அப்படியே நம்ம கர்மா வேதாத்தியானம் பண்ணி ஸ்ரத்தியா வேதங்கள்லாம் சொல்லி கர்மாக்கள்லாம் பண்றோம்னு வச்சுக்கோம். கர்மால எத்தனையோ லோபங்கள்லாம் வருது. மந்திர லோபம், தந்திர லோபம், கிரியாலோபம், திரவிய லோபம், 1008 லோபம் இருக்கே இல்லையா? அப்ப அந்த லோபத்துக்கெல்லாம் பண்ணா அதுக்கு அந்த லோபங்கள்லாம் அதுக்கு ஒரு பாபம் தானே. அப்போ அந்த பாபத்துக்கெல்லாம் பிராயசித்தம் எங்க போறது? அந்த பாபத்துக்கெல்லாம் பிராயசித்தமா தான் பகவன் நாமா சொல்லியிருக்கா இல்லையா? எந்த கர்மா ஆரம்பிச்சாலும் நம்ம சமிதானம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம், உதாசனா எத்புதந்தம் மயா தேவா பரிபூர்ணம் ததஸ்தே பிராயசித்தானி அசேஷானி தவ கர்மாத்மிகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். என்ன மந்திரஹீனமோ கிரியாஹீனமோ எல்லாத்துக்கும் பிராயசித்தம் என்னன்னா பகவன் நாமா தான். இது சந்தியானந்தம் மாத்திரம் இல்லை, சந்தியானத்துல ஆரம்பிச்சு வாஜபேய யஜ்யம் பரியந்தம் என்ன சம்ஸ்காரம் பண்ணினாலும் கடைசியில பிராயசித்தமா பகவன் நாமாவை தான் சொல்றது. அதனாலதான் நம்ம பெரியவாலாம் சொன்னா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு பெரியவா சொல்றது காரணம் என்ன? அவர் தான் உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணார், விஷ்ணு அவர் தான் பாஷ்யம் பண்ணார், கீதா பாஷ்யம் பண்ணார், இன்னும் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கார். சர்வஜ்ய பீட்டாரோகண ஏதுன பெரியவா சொல்றா, நீ என்னதான் அனுஷ்டான கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் பகவன் நாமாவால தாண்டா உனக்கு பாப நிவர்த்தி கிடைக்கும். ஏன்னா கர்மாக்கள்ல நிறைய லோபம் வரும், ஒண்ணு தெரிஞ்சோ வரும், தெரியாமையே வரும். உன்னால சில திரவியத்தை அதை சேர்க்கணும்னு இருக்கும், உன்னால வாங்கறதுக்கு சக்தி இருக்காது. இல்ல அந்த திரவியத்தை வாங்கி சேர்க்கறதா தான் அந்த திரவியம் சொன்ன பிரகாரம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஹோமம் பண்றது சமித்துனா சமித்துக்கு
லட்சணம் இருக்கு. சமயத்துல நுனி உடையாம இருக்கணும்னு இருக்கு. தர்பை யூஸ் பண்றோம், தர்பையில நுனி உடைஞ்ச தர்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. எத்தனையோ இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உபயோகிக்கூடிய திரவியத்திலேயே நிறைய லோபங்கள்லாம் ஏற்படுறது. அப்ப அதுக்குண்டான பாபத்தை யார் போக்குறது? அதுக்கு பாபத்தை போக்குறதுக்காக தான் கடைசியில பெரியவாள் என்ன பண்ணான்னா பகவன் நாமா சொல்லு. பகவன் நாமா சொல்ல பஜனை பண்றதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். பகவன் நாமாவே கர்மாவா வச்சிருக்கான். அதனாலதான் சந்தியானம் ஆரம்பிச்சோன்னா அச்சுதா ஜனமஹ அனந்தாயனா ஆச்சம் பண்றோம் இல்லையா? கேசவா நாராயணா சொல்றோம். இதை ஜாலரா போட்டு பஜ கோவிந்தம் எல்லாம் பஜனை பாடிட்டு இருக்கா. கேசவா நாராயணா கோவிந்தா பஜனை பண்ணிட்டு இருக்கா. பெரியவாள்லாம் சொல்லும் போது நாம சங்கீர்த்தனை தனியா நினைச்சிக்க வேண்டாம். நீ சந்தியானம் பண்றதுதான் நாம சங்கீர்த்தனம். சந்தியானம்னு ஆரம்பிச்சா எத்தனை ஆச்சமனம் இருக்கு? ஆரம்பிச்சுட்டே முடியறதுக்குள்ள 7-8 தினம் ஆச்சம் பண்ற மாதிரி இருக்கு. கேசவா நாராயணா 12 நாமா, தெலுங்கால 24 நாமா சொல்லுவா இல்லையா? சங்கர்ஷ்ணா வாசுதேவா பிரத்யும்னா 24 நாமா சொல்லுவா. இப்படியாக 8 தரம் பண்ணா அதே ஒரு அஷ்டோத்திர மாதிரி ஆயிடுத்த. நீ சந்தியானம் பண்றதே நாம சங்கீர்த்தனம் தான். அதுவே பகவன் நாமா சொல்றதுதான். அப்போ இந்த பகவன் நாமா சொல்றதுனால என்ன கிடைக்கிறதுன்னா நம்மளோட பாபம் எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிடும். பகவன் நாமா சொன்னா பாப்பம் எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிடும். கர்மாக்கள்லாம் வேண்டாம். அவசியம் கர்மாக்கள்லாம் வேணும். கர்மாக்கள்லாம் நமக்காக தான் விதிச்சிருக்கு. கர்மாக்கள்லாம் ஸ்ரத்தையா பண்ணினா கூட நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தோஷங்கள்லாம் வந்துடுத்துன்னா அந்த தோஷ நிவர்த்திக்காக தான் இந்த பகவன் நாமா கடைசியா வச்சிருக்காது. இதுதான் கடைசி வழி உனக்கு. ஏன் அப்படின்னா ஏதன்னி நிர்வித்தியமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிருபநிர்மிகிதம் ஹரேஹே நாமானு கீர்த்தனம். பெரியவாள்லாம் சொல்லும் போது யோகமோ யாகமோ அதெல்லாம் பெரிய முள்படுக்க. வேதாத்தியானம் பண்றது சாதாரண விஷயமா? லோகத்தை எல்லாரும் பிறக்கிறா, பிராமணாலா எல்லாரும் பிறக்கிறா. எல்லா குழந்தைகளையும் கொண்டு எல்லா அப்பாவும் வேத பாடசாலை விட்டுறாளா? இப்ப வேத பாடசாலை படிக்கக்கூடிய நமக்கெல்லாம் படிச்ச நமக்கோ படிக்கக்கூடிய நமக்கோ எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம பிரியப்பட்டு வந்தது மாத்திரம் இல்ல, நம்மளாம் வேதாத்தியானம் பண்ணணும் அப்படின்னு வேத மாதாவே பிரியப்பட்டு தான் நம்மளை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கா இல்லையா? லோகத்துல 100 குழந்தைகள் இருக்கு. நம்ம வயசுலயே 100 குழந்தைகள் இருக்கு. எல்லா குழந்தையும் வேதாத்தியானம் பண்றதா எல்லா அப்பாவும் கொண்டு வந்து விடுறா? கிடையாது. 100 பேருக்கு 100 புருஷ குழந்தை 10 குழந்தை தானே வருது. அப்போ அது வேத மாதாவோட அனுகிரகம். அது வேத மாதா பிரியப்படுறா, இவன் வாக்குனால வேதத்தை சொல்லணும்னு எல்லாருக்கும் கிடைக்காது. சரி வேதாத்தியானம் பண்றோம். நிறைய பேர் யோகம் அஷ்டாங்க யோகம் பண்றா. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார அப்படின்னு அஷ்டாங்க யோகங்கள்லாம் பண்றா. இது எல்லாருக்கும் சாத்தியமோ? அஷ்டாங்க யோகங்கிறது ஒரு யோகம் பண்ணவால இன்னொரு யோகத்தை பண்றது சாத்தியம் கிடையாது. இதுல அஷ்டாங்க யோகம் பண்ண பெரியவான்னு விரல விட்டு எண்ணிடலாம். அவ்வளவு பேர் தான் இருக்கா. ஒரு யோகம் பண்ண பெரியவாளால இன்னொரு யோகம் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப பிரம்ம பிரயத்தனம். அதனாலதான் பெரியவாள்லாம் சொல்லும் போது மற்ற மார்க்கங்கள்லாம் அகுதோபயமான மார்க்கமா இருக்கு இல்லையா? மற்ற மார்க்கங்கள்லாம் ரொம்ப சிரமமான மார்க்கமா இருக்கு. வேதம் படிக்கணும்னா பூனல் போட்டுக்கணும், சந்தியாதனம் பண்ணணும், காயத்ரி பண்ணணும், எத்தனையோ இருக்கு. ஆனா பகவன் நாமா சொல்றதுக்கு ராஜபாட்டையான வழி. என்னது இந்த மார்க்கத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. பகவன் நாமா சொல்றதுக்கு எப்ப வேணா சொல்லலாம். இச்சதாம் அகுதோபயம், அகுதோபயமான மார்க்கம் இது. இது யார் சொல்லியிருக்கானா? யோகினாம் நிருப நிர்மிகிதம். யோகீஸ்வரா எல்லாம் சொல்லியிருக்கா. நிருபா அப்படின்னா வாய் இருக்கிறவன், பேசக்கூடியவன் எல்லாரும் சொல்லலாம். யோகினாம் நிருப நிர்மிகிதம் ஹரேஹே நாமானு கீர்த்தனம். பகவன் நாமாவை சொல்லி உன்னோட பாபத்தை போக்கிக்கல. பகவன் நாமா சொன்னா பாபம் போயிடுமா? போயிடுன்றதுக்கு புராணத்துல நிறைய சரித்திரங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல அஜாமிலோபாக்கியம் அப்படித்தான் பகவன் நாமாவால் தான் கரையேறினான்னு சொல்றது. அவன் செய்யக்கூட பிராமணனா பிறந்து அவன் செய்யக்கூடாத பாபங்கள்லாம் பண்ணான். ஒருத்தனுக்கு அஜாமிலன்னு பேரு. சத்பிராமணனா வேதாத்தியானம் பண்ணி காலத்துல கன்னிகாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாதான் வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவன் கண்ணில் வேண்டாத ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி கண்ணில் பட்டுருத்து. ஒரு க்ஷணம் புத்தி பேதரிச்சு போயிடுது. ஒரு க்ஷணம் நம்மளோட புத்தி மாறி போயிடுது. என்ன பண்ணினான்னா கட்டின பொண்டாட்டி கை விட்டுட்டான், பெத்த அப்பா அம்மா கை விட்டுட்டான், கொலை பண்றான், கொள்ளடிக்கிறான், திருடுறான், வழிப்பறி பண்றான். பிராமணனா பிறந்து எல்லாம் பண்றான். தெரியும் பிராமணன் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் அவன் பண்றான். லோகத்தை பிறந்து யாருமே இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் பிரத்யேகமா பிராமணனா பிறந்து பண்றான்னு சொல்றேன். ஏன் பிராமணனா? பிராமணனுக்கு இது விருத்தி கிடையாது. அவனுக்கு பிராமணனா பிறந்து செய்யக்கூடாது பாப்பத்தெல்லாம் பண்ணா
கடைசி காலத்துல தன்னோட புத்திரன் மேல இருந்த அபிமானத்துல யம தர்மராஜன் வந்து தன்னோட கிங்கர்கள் அமைச்சு பாசகயத்தை போடுறத நாராயணன் கத்தினா பாசகயிறு போட்ட கயிறு விட்டு போயிடுது. சரித்திரம் அப்புறம் விஸ்தாரமா ஒரு நாள் சொல்றேன். இந்த அஜாமிலோ பாக்கியம் அப்படிதான் சொல்லப்படுது. பாசகயிறு கூட பகவன் நாமா சொன்னா விட்டு போயிடுமா. அது பகவன் நாமாக்கு அத்தனை மகத்துவம். எத்தனை பாபம் பண்ணி இருந்தாலும் அந்த பாபத்திலேருந்து அவனு யமதர்மராஜனோட தூதர்கள் அவள்கிட்ட சண்டை போட்டு இவ காப்பாத்துறான். விஷ்ணு கிங்கர்கள்லாம் பகவன் நாமா நம்மள அப்படி கரையேற்று. எப்படி கரையேற்றுனா சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா. நீ பகவன் நாமா எப்படி சொல்றது? எப்படி வேணா சொல்லலாம். சங்கீதமா சொல்லலாம், இல்ல ஆலாபன மாதிரி பண்ணலாம். சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா. இல்ல ஒருத்தனை கிண்டல் பண்ணலாம். என்னடா பார்த்தா கிருஷ்ண கிருஷ்ணா ராமராமா பஜனை பண்ணிட்டு இருக்க நீ. இவன் பாரு ஊர்ல இருக்கிற பாபத்தெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து பஜனை குதிச்சுட்டு இருக்கான் பாரு அப்படின்வா. நீ வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா குதிச்சுட்டு ராமாராமா குதிச்சா பாப்பம் போயிடுவான் அப்படின்னா போயிடுங்கிறது சாஸ்திரம். ஒருத்தனை பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி ஹேரணமா சொல்ற பாத்தியா, அந்த வியாஜத்தை ஓவாயில நாம வந்துருத்தேன். இல்லைன்னா அங்க இருக்கிற பாபத்தெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ராமாராமான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனு திட்ட வாக்குல ஓவாயில 2 வாரத்து ராமராமா வந்துருத்தேன். இந்த வியாஜத்தையும் பாபம் போயிடும். சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா. கிண்டலா சொல்றது. ஆமா இவனுக்கு என்ன வேற வேற போதா கிருஷ்ணன் தான் சொல்லிட்டு இருப்பான். பஜனை கோஷ்டி இதெல்லாம் அப்படின்னு ஒருத்தரை கிண்டல் பண்ணி சொன்னா கூட அந்த வியாஜத்துல உன் வாக்குல பகவன் நாம வந்தாலும் பாபம் போயிடும். எப்படி போகும்னா வைகுண்ட நாம கிரகணம். வைகுண்டநாதனோட நாமாவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுட்டுன்னா அசேஷ அகஹரம் விதுகு. அகம்னா பாப்பம், சேஷம்னா இருக்கிறது, அசேஷம்னா ரொம்ப இருக்கிறது. இருக்கக்கூடிய எல்லா பாப்பமும் கொஞ்சம் கூட இல்லாம போயிடுமா. அடிபட்டுருதுன்னு சொன்னா மருந்து போட்டோம்னா அடிபட்ட வலி போயிடும், ஆனா தழும்பு இருக்கும். ஆனா இந்த நாம என்ன பண்றதுன்னா தழும்பு கூட இல்லாம ஆக்கி விடுறது. அடிபட்ட தழும்பு கூட இல்லாத மாதிரி உன்னோட ஜீவிதத்தை கொஞ்சம் கூட பாபம்ன்ற கான்செப்டே இல்லாத அளவுக்கு நாம அப்படி போக்கிறோம். அசேஷ அகஹரம் விதுகு. அகம்னா பாப்பம், இந்த பாபத்தை நான் போக்கிடுங்கிற. அதுலயும் சில சந்தர்ப்பத்துல இந்த பகவன் நாமாலாம் சொன்னோம்னா பாபங்கள்லாம் போயிடும். எந்த சந்தர்ப்பத்துல? ஸ்கலிதா வலிதா பக்னஹா சந்தஷ்டஸ்தப்தாஹதா. இதோ வழிக்கு விழுந்துட்டோம். வழிக்கு விடுறத எல்லாருக்கும் 2 அக்ஷரம் வாயில வரும். ஐயோன்னு கத்துவா. உடனே ஐயோ தானே கத்துவோம். ஐயோன்னு வா. அந்த 2 அக்ஷரம் எப்படி வேணா வர்ற. ராமான்னு சொல்லலாமே, சிவான்னு சொல்லலாமே. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை சொன்னா இன்னும் அந்த ராமாக்கு மகத்துவம் ஜாஸ்தி. இல்ல கீழே வந்து கை கால் உடஞ்சிருத்து, தப்புன்னு ஒரு முறிவு ஏற்படுறது. அந்த சந்தர்ப்பத்தை பகவன் நாமா சொன்னா ஜாஸ்தி பலன். இல்ல மனசுல தாங்க முடியாத அளவுக்கு ஒரு துக்கம், மனசுல அப்படி துக்கம் அடைச்சுன்னு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல ஹரி அப்படின்னு 2 அக்ஷரம் சொன்னா உனக்கு என்ன பண்ணணும்னா நரக யாத்தனையிலேருந்து உனக்கு விமோச்சனம். ஸ்கலிதா வலிதோ பக்னஹா சந்தஷ்டஸ்தப்தாஹதா ஹரிரித்ய வசேனாக புமான் நாருஹதி யாத்தனா. நரக யாத்தனையிலேருந்து உனக்கு விமோச்சனம். என்னன்னா ஹரின்னு 2 அக்ஷரம் சொன்னா. இதுக்கு யாரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ புராணத்துல இருக்கு அப்படின்லாம் சொன்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்களோட சரித்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவிசநல்லூர்னு இருக்கு, ஸ்ரீதர ஐயாவாள். அவ சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அவ சரித்திரத்துல அவளோட காலத்துல அவ வந்து பூர்வத்துல வந்து திருச்சியில தான் இருந்தா. அவ திருச்சியில காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு மாத்ருபூதேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜம்புநாதனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தா. ஒரு சமயம் அந்த ஊர்ல ஒரு குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்ச உடனே இங்க இருக்கிறவா எல்லாரும் பண்ணா போய் மருந்தெல்லாம் கொடுத்தா சரி வரல. உடனே குழந்தைய தூக்கிட்டு இவர்கிட்ட போனா இவர் வந்து பரம சிவபக்தரா, பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிட்டு 2 விபூதி எட்டு விட்டாரு. விஷம் உடனே இறங்கிடுச்சு. இறங்கினோடனே என்ன ஆச்சுன்னா உடனே எல்லாரும் அவரை பார்க்கணும். இவர் கையால் விபூதி வாங்கிட்டா நமக்கு எல்லா வியாதி நிவர்த்தின்னு அவரை பார்க்க கும்பலா கிளம்பிடுச்சு. அவரும் கர்மா பண்றதுல அப்படி ரொம்ப பிரியமா கர்மாவை விடக்கூடாதுன்னு ரொம்ப பிரியமா பண்றவரா.
எப்பயுமே ஒரு விஷயம் பெரியவாள்லாம் சொல்லுவா சாதாரணமா, நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு பண்றோம் அப்படின்னா ஜபத்தமக்கெல்லாம் பண்றோம் நம்மளோட இருக்கணும். எவ்வளோ 4 பேருக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம், 2 அக்ஷயம் கொடுக்குறோம், 2 பழத்தை கொடுக்குறோம், 2 பேருக்கு ஏதாவது சொல்றோம்னா உடனே என்ன கும்பல் கூட ஆரம்பிச்சிடும். கும்பல் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னன்னா பைசா கூடும். ஆனா நம்ம ஜபம் பண்றதுக்கோ தபம் பண்றதுக்கோ டைம் இருக்காது, இருக்கிற தபசும் குறைஞ்சுட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணாரு, இவெல்லாம் நம்மள்ட்ட விபூதி வாங்க வந்துட்டா, இதுவே சரி வராது. அங்கேயும் கிளம்பி நேரா வீர சோழ நாட்டங்கரைக்கு இங்க வந்துவிட்டா, திருவிசநல்லூருக்கு வந்துவிட்டா. அங்க வந்து இருக்கா. அவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அதே அக்ரஹாரத்துல ஒரு பிராமண ஆலத்துல என்ன ஆயிடுத்து, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி, பசு கண்ணுக்குட்டி போயிடுத்து. எப்படி போச்சு அப்படின்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, இந்த வைக்கல வந்து தர போட்டு வைக்கிறது சொல்லுவா. அது மொத்தமா ஒரு வருஷத்துக்கு உண்டான சாதனத்தை ஒரு ஒரு சமயத்துல வாங்கி மொத்தமா தர போட்டு அடுக்கி வைப்பா. பசுமாட்டுலாம் வைக்கிறத அது வந்து ரவுண்ட் ரவுண்டா நல்லா பெருசா உருட்டி உருட்டி வச்சிருப்பா. அந்த பாய் மேட்லாம் உருட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஆயிடுத்து, அந்த ஊர்ல அந்த அக்ரஹாரத்துல ஒரு பிராமணன் வந்து ஒரு சமயம் பசுமாடுக்கெல்லாம் வைக்கல் போடுறத அதுல இருந்து தரையில இருந்து இந்த ஒரு 2-3 வைக்கல் உருண்டை உழுந்து ஒரு சின்ன பசு கண்ணுக்குட்டி மேல விழுந்து கண்ணுக்குட்டி போயிடுச்சு. அதை கவனிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு பாக்குறாரு, மாடு மேமே கத்திட்டு இருக்கு. என்ன கண்ணுக்குட்டி வந்து பால் சுரந்தா தானே மேற்கொண்டு பால் வரும். கண்ணுக்குட்டி தேடுற கிடைக்கல. அப்புறம் இந்த வைக்கலாம் நகர்த்தி பார்த்தா கண்ணுக்குட்டி போயிடுச்சு. கோஹத்தி பண்ண தோஷம் வந்துருக்கு. ஏன் பசு கண்ணுக்குட்டி போயிடுச்சு, கோஹத்தி பண்ண தோஷம். பயந்துட்டாரு. நேரா என்ன பண்றது, ஐயோ ஒரு பசுமாடை கொண்ட பாப்பம் வந்துருச்சே, நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே சொல்லிட்டு உடனே விறுவிறுன்னு அக்ரஹாரத்தை ஓடினாராம் ஐயாவால பாக்குறதுக்கு. ஓடினா அந்த காலத்துல வந்து அக்ரஹாரத்து வீடுல ரொம்ப சின்னதா தான் இருக்கும், தலை குனிஞ்சுதான் போகணும். ஐயாவால் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்க ஒரு நேரா விறுவிறுன்னு போய் அந்த அவசரத்துல டபாலுமே இந்த நிலையில போய் தலை இடிச்சுடுச்சு. டம்முன்னு அடிச்ச உடனே ஹரா சிவா அப்படின்னு இவர் சொன்ன நாம அவர் காதுல விழுந்துருச்சு. ஒண்ணு நேரா உள்ள போனார், பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை பண்றது பேசப்படாது. பூஜை முடிச்ச உடனே என்ன விஷயமா வந்து எல்லாம் இவர் சொல்ற, இந்த மாதிரி சுவாமின்னு எனக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருது, கோஹத்தி பண்ண தோஷம் வந்துருச்சு, எனக்கு தான் பிராயச்சித்தம் இருந்தா பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, மற்றவாளா இருந்தா என்ன பண்ணுவா, ஒரு கோஹத்தி பண்ணிவிட்ட ஒண்ணு கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணு, ஒண்ணு சொத்தெல்லாம் எழுதி அவளுக்கு எழுதி கூட. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ பண்ண பாவத்துக்கு தான் பிராயச்சித்தம் பண்ணிட்டியடா அப்படிங்கிற. என்ன சுவாமி சொல்றேன், ஆத்துல கோஹத்தி பண்ண இந்த கண்ணுக்குட்டி கூட இந்த புதைச்ச பாடு காணும், நான் அதுக்குள்ள பிராயசித்த பண்ணிட்டேன்னு சொல்றேன் சுவாமி அப்படின்னா, நீ ஆத்துக்குள்ள வரத்த என்ன பண்ண அப்படின்னா, நம்ம தலையில் இடிச்சுன்ற சுவாமி, இடிச்சுக்கிறது என்ன சொன்னேன்னா ஹர சிவான்னு சொன்னேன்னு போயிடுச்சேடா. எத்யக்ஷரம் நாம கிரே நிருதம் சகிருத் பிரசங்காது அகம் ஆசுகந்தி தத்து. சிவாங்கிற 2 அக்ஷரம் நம்மளோட பாபத்தை எல்லாத்தையும் போக்கிடும். அதையும் பிரத்யேகமா கோட்டையோ பிரம்மஹத்யானாம் அகம்யா அகம கோட்டையா சத்ய பிரளயமா யாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத் மகாதேவ மகாதேவ மகாதேவே பிரியம் துவனிஹி வைவஸ்வத மகாராஜா மௌலி சங்குட்டன துவனிஹி மகாதேவ மகாதேவ மகாதேவே பிரியம் துவனிஹி. யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வாயில சிவானோ ராமானோ மகாதேவா பிரத்யேகமா அந்த மகாதேவ நாமாக்கு வைபவம் சொல்றத மகாதேவான்னு ஒரு ஜீவன் வாயால சொல்லிட்டான்னா இந்த சப்தம் என்ன போய் பண்ணுமா, இந்த சப்தம் போய் வைவஸ்வத தேசத்துல, வைவஸ்வதம்னா யமலோகம், இந்த யமலோகத்தோட அதிபதி யாருன்னா தர்மராஜன். தர்மராஜனோட தலையில போய் கொட்டுமா, மௌலிசம் குட்டன துவனி. இந்த துவனி போய் யமதர்மராஜன் தலையில டொங்குன்னு கொட்டுமா. என்னதுக்கடா கொட்டுறது அப்படின்னா, இப்படி ஒரு ஜீவன் மகாதேவான்னு சொல்லிவிட்டா நீ எக்காரத்துக்கு அவன் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு இந்த நாமா போய் அவன் தலையில கொட்டுமா. அப்புறம் அந்த நாமாக்கு எத்தனை வயிட்டு இருக்கணும், அந்த நாமாவை ஆசிரியிச்சு இருக்கா அப்படின்னா அந்த நாமா மேல எத்தனை விசுவாசம், பகவான் மேல எத்தனை விசுவாசம் இருந்தா அவர் சொல்லி இருப்பார். நீ வரத்தை இடிச்சுட்டு ஹரா சிவான்னு சொன்னீங்க, இதுலயும் பாபம் போயிடுத்து, இதுக்கப்புறம் என்ன பாபத்துக்கு தனியா பிராயஷ்சித்தம் கேட்கிற, இதுலயும் பாபம் போயிடுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக அவரோட சரித்திரத்தில் இருக்கிற பெரியவாள்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அப்படின்னா அவள்லாம் அந்த பகவான் நாமா மேல எத்தனை விசுவாசம் இருந்து திருடமான பக்தி இருந்தா அவ அதை சொல்லியிருப்பா. அப்போ எதுக்கு சொல்றது, நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாமாக்கள்லாம் சொன்னோம்னா நம்மளோட பாபங்கள்லாம் போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாகவதத்திற்கு ராமாயணத்திற்கு அப்படின்லாம் சொல்றதை விட சமீப காலத்துல நம்ம பெரியவாள்லாம் பார்க்கிறோமே அவளோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியறதே. இப்போ பகவன் நாமா சொல்றதுனால நமக்கு பாபங்கள்லாம் போயிடும்னு சொன்னா 8 சாதனங்கள் ரொம்ப முக்கியம். கங்கா கீதாச்ச காயத்ரி
அபிச்ச துளசி கோபிகா சந்தனம் தத் சாலக்கிராமா விபூஜா பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாக. இந்த 8 விஷயம் நம்மளோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நித்தியம் இருந்ததுன்னு சொன்னா நமக்கு எல்லா பாபமும் போயிடும் அப்படிங்கிறத இந்த பகவன் நாம வைபவம் சொல்லப்படுறது. இந்த யதாசக்தி இன்றைய தினம் சொல்லியிருக்கோம்.